பிணக்கு. ஜெயகாந்தன் சிறுகதை. மெட்டியின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது. வளையொலி கலகலத்தது. கூடத்தில் 8 வயது பேரன் முத்து வலதுபுறமும் 4 வயது பேத்தி விஜி இடதுபுறமும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க, நடுவே படுத்திருந்த கைலாசம் பிள்ளை தலையை உயர்த்தி பார்த்தார். கையில் பால் தமிழருடன் மருமகள் சரசா மகனின் படுக்கை அறைக்குள் நுழைவது தெரிந்தது. தன் மீது விழுந்த பார்வையால் சரசாவின் தலை கவிழ்ந்தது. கிழவருக்கு கொஞ்சம் குறும்புதான். கைலாசம் பிள்ளையின் பார்வை அவளை பின்தொடர்ந்து சென்றது. அவள் அறைக்குள் நுழைந்தாள். கிரீச் என்ற ஒளியுடன் கதவு மூடியதும் மேலே செல்ல முடியாமல் அவரது பார்வை கதவில் முட்டிக்கொண்டது. மூடிய கதவின் மீது ஒரு பெண் உருவம் சித்திரம் போல் தெரிந்தது. வயது 16 தான் இருக்கும். மழுங்க சீவி பின்னிய சிகையில் உச்சிவில்லை தளர்ந்து துவளும்